ஒன்னும் சரியில்லை சார். வர வர உங்க டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறதுன்னே தெரியாம செஞ்சுட்டு இருக்கீங்க. சட்டப்படி நடக்கிறது இல்ல, எல்லாமே உங்க சௌகரியப்படியே நடக்கிறீங்க. சார், நீங்க இப்படி பொதுப்படையா குற்றம் சொல்லாம குறிப்பா விவரம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி கேளுங்க. அந்த ரஞ்சனி கொலை கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டவங்க அபியும் தொல்காப்பியனும் அவங்க இப்ப ஜாமீன்ல இருக்காங்க. இப்ப மறுபடியும் அந்த விசாரணை சூடு பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க யாரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்? அபியையும் தொல்காப்பியனையும். அவங்கள விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய விஐபி மிஸ்டர் ஆதி, அவரை போய் விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க. என்னடா இது கூத்துன்னு விசாரிச்சா கொலை கேஸ விசாரிக்க போன உங்க டிபார்ட்மெண்ட் அதிகாரியே காணுமா. அதுக்காக இவரை கூட்டு போய் விசாரிக்கிறாங்களாம். என்ன சார் கதை இது? சார், அது என்ன பிரச்சனைன்னா சார், எனக்கு உங்க விளக்கெல்லாம் தேவையில்ல சார். உங்க விசாரணை அதிகாரியே காணாம போயிட்டாரு சார். அவர் என்னடானா கூடவே ஒரு குற்றவாளியும் கூட்டு போயிட்டாரு. அவன் பேர் உபேந்திராமா. ஏன் சார், ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணா அவனை ஸ்டேஷனுக்கு தானே கூட்டிட்டு வரணும். உங்க ஆபீசர் அதை செய்யாம அந்த குற்றவாளியோட தனியா போனா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்குள்ள டீல் இருக்கா? லுக் மிஸ்டர் ராதி, அதை நாங்க விசாரிப்போம். உபேந்திரான்னு ஒருத்தன். சார், உபேந்திரான்னு ஒரு ஆள் இருக்கானா சார்? எனக்கு டவுட்டா இருக்கு சார். இது கூட அந்த பிரபு கட்டி விட்ட கதையா இருக்க போகுது சார். சார், எதுக்காக நாம அனாவசியமா குழம்பிக்கணும்? இந்த ரஞ்சனி கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பல மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் சரியா கண்டுபிடிச்சு சிக்கலை தீக்கிறதுக்காகவும் உண்மைகளை வெளியே கொண்டு வரதுக்காகவும் புதுசா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? யாரது? மிஸ்டர் தில்லை ராஜன். குட் மார்னிங் சார். இவர்தான் மிஸ்டர் தில்லை ராஜன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நேர்மையான ஆபீசர். உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாரு. நல்லது, அப்படிப்பட்ட ஆபீசர் தான் தேவை. மிஸ்டர் ராஜன், இந்த கேஸ் இனிமேல் உங்க பொறுப்பு. என்னுடைய கடமையை நேர்மையா விரைவா செஞ்சு முடிப்பேன் சார். வெரி குட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. ரஞ்சனி கேஸோட ஃபைல் இந்தாங்க சார். கான்ஃபிடென்ஷியலா இருக்கட்டும். ஓகே சார். அங்கிள், கமிஷனர் சார் சொல்றது பார்த்தா இந்த ஆபீசர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆபீசரா இருப்பார் போல தெரியுது. என்ன அங்கிள், நான் இவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசுறேன், நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. அண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரியா? என்னையா உள்ள சல்யூட்லாம் கம்பீரமா அடிக்கிற? சாரிண்ணா, கமிஷன் முன்னாடி உங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்க முடியாம போச்சு. ஆனா என் மனசுல உங்களுக்கு தானே முதல் மரியாதை. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பாக்குறீங்க மாப்ள? தில்லா நம்ம பையன் தான். எல்லாம் நான் பார்த்து வளர்த்து கை தூக்கி விட்ட ஆளு. என்னையா உன்னை தில்லைராஜன் தான் கூப்பிடணுமா? நான் எப்பவுமே உங்க தில்லா தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அங்கிள். இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இந்த கேஸுக்கு தில்லா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வர்றதுக்கு காரணமே நான் தான். இதுக்கு சூத்திரதாரியும் நான் தான். நாம என்ன நினைக்கிறோமோ அதை இந்த தில்லா செஞ்சு முடிப்பான். கண்டிப்பா. அங்கிள், யூ ஆர் ரியலி கிரேட் அங்கிள். இது நமக்கு புதுசு இல்ல மாப்ள. ஓகே தில்லா, இனிமே தான் நீ சுறுசுறுப்பா செயல்படணும். அடுத்த பிளான் என்ன? அது வந்து நான் ஒரு நிமிஷம். ஹலோ, என்னது? எங்கயா? ஓகே, நான் வரேன். என்னாச்சு தில்லா? ஒரு பாடி கிடைச்சிருக்கானே, முழுசா எரிஞ்சு போன நிலையில. அப்போ பிரபு தெரியல, என்ன போய் பார்த்தா தானே தெரியும். நான் வரேன். போய் பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லு. ஓகே ஓகே, வரேன். ஓகே. என்னதான் இருந்தாலும் தொல்காப்பி இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா அபி, இத்தனை வருஷம் கூடவே இருந்துட்டு அவன் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. என்ன அபி, இப்படி அமைதியா இருந்தா இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? கிருஷ்ணன், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அபி யோசிக்கட்டும். ஒரு கம்பெனியில பார்ட்னரா இருக்கிறவன் லட்சக்கணக்கில் கமிஷனை வாங்கியிருக்கான். டேம் இட். அபி இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி துரோகம் பண்ணவன உடனே தூக்கி எறிஞ்சிருப்பேன். பழகினவன் துரோகம் பண்ணா அது பல மடங்கு மோசமான விஷயம்.
குட் மார்னிங் சார். சார் மேடம் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க தொல்காப்பியன். என்ன பி எனக்காக வெயிட் பண்றதா சொன்னாங்க? நம்ம சைட் சம்பந்தமா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்க சொல்லியிருந்தனே, வாங்கியாச்சா? அது இன்னும் வாங்கல பி, ப்ராசஸ்ல இருக்கு. அப்புறம் அந்த பிடபிள்யூ கிளியரன்ஸ் அதை மூவ் பண்ணி வச்சிருக்கு, 2 நாள்ல கிளியர் ஆயிடும். ஓகே. ஓகே தொல்காப்பியன், நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க 2 வாரத்துக்குள்ள முடிச்சிடணும். சரி, வேற ஒன்றும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். சரி, ஓகே. என்ன அபி இதெல்லாம்? என்ன சார்? எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, அவங்கிட்ட எதுவுமே கேட்காம. வேண்டாம் சார், இப்ப எதுவும் கேட்க வேண்டாம் சார். ஏம்மா? ப்ளீஸ் சார், விட்டுடுங்க. இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். சரிம்மா. என்ன அபி, யாரு தப்பு பண்ணணும் தட்டி கேட்கிறவ நீ இப்ப அமைதியா இருக்க? தொல்காப்பியனை கண்ட பயமா? பாஸ்கர், தொல்காப்பியனை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் நல்லவன் அப்படின்னு என்கிட்ட வாதாட போறியா? உங்ககிட்ட நான் எதுக்காக வாதாடணும்? உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதுக்காக நிரூபிக்கணும்? உங்க குடும்ப சூழ்நிலை, அப்பா சாகும்போது என்கிட்ட வாங்கின சத்தியம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த கம்பெனில உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கு. அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க, அது சரியா செஞ்சா போதும். அவி, நான் ப்ளீஸ் பாஸ்கர், அதை மட்டும் பாருங்க. சாரி. நீங்க எதுவும் ஐடென்டி பண்ணீங்களா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச ஒன்று உங்களுக்கு தான் சார் தகவல் கொடுத்தேன், வேற எதுவும் தெளிவா தெரியல சார். 2 வண்டியோடு இருக்க, 2 பேரும் அடிச்சிருப்பாங்க போல தெரியுது. அப்படிதான் சார் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ சார், எலும்புல சதவீதம் இருக்கான்னு பாருங்க, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கொஞ்சம் இருக்கு சார். பாத்தியா, ஃபாரன்சிக் போஸ்ட் போட நிறைய வேலை இருக்கியா? உங்களுக்கு முதல்ல தகவல் யார் சொன்னது சார்? அது ஒரு மாடு மேய்க்கிற பையன் வந்து சொன்னான் சார். நான் தலையாரி, நான் தான் விவோக்கு தகவல் சொல்லி அவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன் சார். வணக்கம் சார். சார், இங்க ஆக்சுவலா என்ன நடந்தது? யோ, உன்ன மாதிரி நான் இப்போ தான் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன், நீங்கள் தான் விசாரிக்கணும். அதுக்குள்ள ரோதனை பண்றீங்க. ஏன் சார் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? பின்ன என்னமா பண்ணுவாங்க? இங்க பாருங்க சார், நீங்க உங்க டியூட்டியை பாக்குற மாதிரி நாங்க எங்க டியூட்டியை பாக்குறோம். என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது பத்திரிகைக்காரனோட கடமை. அத போய் ரோதனை அதுன்னு சொல்றீங்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இறந்தது இன்ஸ்பெக்டர் பிரபுதானா? இருக்கலாம் சார். போலீஸ் ஸ்டார் கடிச்சதை வச்சு இறந்தது பிரபுதான்னு சொல்லிட முடியாது. வேற ஏதாவது பாடி பக்கத்துல கூட அவரோட ஸ்டார் கிடக்கலாம்ல? அப்படியே இருக்கலாம். பட் 2 எலும்பு கூட இருக்கே சார். ஆமா, கிடைச்சிருக்கு சார். ஒன்னு பிரபுவோட பாடினே வச்சுக்கிட்டாலும் இன்னொன்னு யாருது? அதுவும் குழப்பம் மொத்தமா இருக்கு. இந்த பிரபுவோட நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியில்லை. அது காரணம் கூட இருக்கிற தப்பான கூட்டாளி கூட இருக்கலாம். என்ன சார் இது?
பிரபு ஒரு நேர்மையான ஆபீசர் நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசரை பத்தி நீங்களே தப்பா பேசலாமா? இந்த பாரு, யாரோட இமேஜை காப்பாத்துங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நீ கேள்வி கேட்கிற, நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். சரி சார், அதுக்காக அனாவசியமா ஒருத்த பத்தி குற்றம் சாட்டுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நான் யாரை பத்தி தப்பா சொல்லலையே. பிரபு நேர்மையானவர்ங்கிறதுனால உங்க டிபார்ட்மெண்ட்ல சில பேருக்கு அவர் மேல கோபம், சில தொழிலதிபர்களுக்கு அவர் மேல விரோதம் இருந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். என்ன சார்? இந்த பாருமா, 2 பாடி இருக்கு. ஒன்னு பிரபுவோட தானாங்கிறது சந்தேகமா இருக்கு, இன்னொன்னு யாருன்னு தெரியல. இன்னும் கேஸே ஆரம்பிக்கலாமா? முதல்ல போஸ்ட் மார்ட்டத்துக்கு போகட்டும், ஆரம்பகட்ட விசாரணை முடியட்டும். அது வரைக்கும் எதையும் கேட்டு குழப்பாத. போ. ஹலோ, போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்புங்க இதை. எஸ் சார். சீக்கிரம் வேணுங்க, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம். இங்க பாருங்க சார், நீங்க தானே ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். ஆமா. அவர் தான் பொறுப்பா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்களாவது சொல்லுங்க, என்ன நடந்தது? டாக்டரோட ரிப்போர்ட் இல்லாம எந்த முடிவும் சொல்ல முடியாதுமா. சார், நீங்க தானே முதல்ல பாத்தீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. போய. சார், ஃபோன் சார். ஹலோ அண்ணா, தில்லா பேசுறேண்ணே. என்னாச்சு சொல்லியா? அண்ணா, 2 பாடி அடிச்சிருக்காங்கண்ணே இங்க. 2 பாடியா? என்னையா சொல்ற? ஆமாண்ணே. இன்னொருத்தன் யாரியா? அதான் புரியலண்ணே. பாடியை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு மேற்கொண்டு விசாரிக்கணும்ண்ணே. யோ, சீக்கிரம் விசாரிச்சு எனக்கு தகவல் சொல்லியா. முதல்ல என்ன வந்து பாரியா. சரிண்ணே. சீக்கிரம் வழி விடுங்க. வாங்க. ஹலோ, எந்த பத்திரிக்கை? பரசக்தி வார இதழ். சரி. போ. உங்களை உண்மையிலேயே அபி எதுக்காக கூப்பிட்டாங்க தெரியுமா? எதுக்கு வர சொன்னாங்க? அதான் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதான் இல்ல, நீங்க செங்கல் கம்பெனி ஆளுங்க கிட்ட கமிஷன் வாங்கினதா ஒரு பேச்சு இருக்கு. கமிஷன்? அத பத்தி விசாரிக்கதான் அபி உங்களை கூப்பிட்டாங்க. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, அதை கேட்காமயே வேற ஏதோ பேசி உங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. இல்ல, அவங்க மனசுல அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருந்தா என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிருப்பாங்க. அதான் எனக்கு புரியல. ஒருவேளை நீங்க என்ன பேசினாலும் கிளியர் பண்ண முடியாத வலுவான சந்தேகமா இருக்கலாம். சோ அவங்க அதை கேட்காம அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்ல கங்கா, அபி நிச்சயமா அப்படி நினைக்க மாட்டாங்க. சரி, நினைக்க மாட்டாங்கன்னே வச்சுப்போம். அப்புறம் எதுக்காக அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய்க்காக உங்களை துருவி கேள்வி கேட்டாங்க? இல்ல, என்ன செலவுன்னு தானே கேட்டாங்க. அதான் ஏன் அப்படி கேட்டாங்க? இல்ல கங்கா, அதுல அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு அவ்வளவு செலவு இருக்காது, அதனால கேட்டாங்க. இருக்காதுன்னு இல்லைங்க, இருக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன சொல்றீங்க? இத பாருங்க தொல்காப்பியன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க பேரளவுல தான் பார்ட்னர். மத்தபடி நீங்க இங்க வேலை பார்க்கிற ஒருத்தர், அவ்வளவுதான். இங்க வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு 3 லட்சம் ரூபாய் எடுக்க என்ன உரிமை இருக்குன்னு நினைக்கிறாங்க? சரி, நீங்க பணம் எடுத்ததுக்காக அவங்க காரணம் கேக்குறாங்கல்ல. பாஸ்கரோட அப்பா, அதான் அபியோட மாமனார், அவரோட ஹாஸ்பிட்டல் செலவு, அவரோட சாவுன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்காங்க. அது இந்த கம்பெனில இருந்து எடுத்த பணம் தானே? இத பாருங்க கங்கா, அவங்க இந்த கம்பெனில எத்தனை லட்சம் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. சரி, அவங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒரு பைசா எடுக்க கூட உரிமை இல்ல. அதானே உண்மை? இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நினைக்கலாம். நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிற உரிமை
உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க நிறைய விஷயத்துல மாறணும். அப்படி நீங்க மாறினா நீங்க விரும்பினது உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க செய்யாத வரைக்கும் எதிர்ப்புறத்துல இருந்து எந்த அன்பும் உங்களுக்கு கிடைக்காது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. செத்து போனது பிரபு உபேந்திராவும் தான். 2 கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு காரணம் அபியும் தொல்காப்பியனும் தான். என்னென்ன சொல்றீங்க? இப்படிதான் நம்ம திரைக்கதை வசனம் அமைக்கணும். உண்மை எந்த இழவாவது இருந்துட்டு போகுது. நமக்கு சாதகமா ப்ரொஜெக்ட் பண்ண போற உண்மை இதுதான். புரியுதா? தெளிவா புரியுது சார். ஆனா என்னைய ஆனாகினா இல்ல, நீ சொல்லு. இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்லாம இருக்குமாண்ணே? என்ன சிக்கல்? மெயினான சிக்கலே அந்த ஆனந்தியான. அவ இதுல தலையிடுறா, ரொம்ப ஆர்வம் காட்டுறா. சோ நாம ரொம்ப ரொம்ப சின்ன தப்புனோட மாட்டிக்கணும்னே. மாட்டிக்கவே முடியாதபடி தப்பு பண்ணனியா? வேற என்ன? வேற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரணும்னே. அதுல ஏதோ சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. பாடி 2 முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு சார். அதனால அதிகமா தடயம் கிடைக்கிறது கஷ்டம்தான். எலும்புகளும் அதுல லேசா ஒட்டி இருக்கிற தசையும் பிசிறும் தான் சார் நம்ம கிடைச்சிருக்கிற தடயம். அது மட்டும் இல்ல, 2 மண்டையோடுகளும் ஃபாரன்சிக் பண்ண லேபுக்கு போகும். அங்க சூப்பர் இம்போசிங் மெத்தட்ல இது யாரோட மண்டையோடுன்னு கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒட்டி இருக்கிற சதத்தினுக்குள்ள இருக்கிற பிளட்டை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா பிரபுவோட அப்பா ரத்தத்தோட இல்ல அவனுடைய சகோதர ரத்தத்தோட ஒப்பிட்டு இது பிரபுவோட தானான்னு கண்டுபிடிப்பாங்க. இதையெல்லாம் கண்டுபிடிக்க எவ்வளவு நாள் ஆகும் தெரியல? குறைஞ்சது 15 நாளாவது ஆகும்ண்ணே. பரவாயில்லப்பா, நம்ம ஆபீசரா இருந்தாலும் ரொம்ப விவரமான ஆளா இருக்க. எல்லா நடைமுறையும் மனப்பாடம் போல இருக்கு. ஆமாண்ணே. இங்க பாருத்தில்ல, ஒண்ணு நல்லா கேட்டுக்க. செத்தது யாரா வேணா இருக்கட்டும், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் செத்து போனது அந்த உபேந்திராவும் பிரபுவும் தான். அப்படிதான் ரிசல்ட் வரணும். புரியுதா? புரியுதுண்ணே. உபேந்திரா தப்பிச்சிட்டதா விஸ்வம் சொல்றாப்ல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அந்த உபேந்திரா உயிரோட நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஓகேண்ணே.